ஹாய்மா. ஸோ நம்ம இப்போ தேர்ட் வீக்கில் இருக்கிறோம். தேர்ட் வீக் டே 15th இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் மீன்ஸ் கிளாசிக்கல் மார்க்சிசம். ஸோ மார்க்ஸும் மார்க்சிசமும் சேர்ந்தா இல்லையா? பட் ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே, அதாவது இன்னைக்கு டே 15th அன்னைக்கு நம்ம மார்க்ஸை பற்றி பார்ப்போம். டே 16th கிராம்ஸ்கி, டே 17th மறுபடியும் மார்க்சிசம். அதில் ஆர்த்தோடாக்ஸ் மார்க்சிசமுக்கும் நியோ மார்க்சிசமுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், அதுதான் வந்து மார்க்சிசமோட ரொம்ப கோராக இருக்கிற கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் தியரி ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னது, அதாவது தியரி ஆஃப் ஸ்டேட். மார்க்ஸுக்கு இல்லைன்னா மார்க்சிஸ்டுக்கு தியரி ஆஃப் ஸ்டேட்னா என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது சோஷியலிசம்னா என்ன அப்படிங்கிற விஷயமும் இந்த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக பீப்புளுக்கு வெல்ஃபேர் ப்ரொவைட் பண்ணுறது, பீப்புளுக்கு ஈக்குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஆகி சொசைட்டியோட நலனை பார்க்கும். ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஆனாலே இண்டிவிஜுவலோட லிபர்ட்டி கம்மியாகும். அப்போ லிபரலிசம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்காக இருக்கிறது. அதனால ஸ்டேட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்வால்வ் ஆகாது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இன்வால்வ் ஆகி இண்டிவிஜுவல் லிபர்ட்டி முக்கியம் கிடையாது. சொசைட்டி இஸ் த ப்ரியர் டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல். ஸோ சொசைட்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் என்னது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக இருக்கிற கான்செப்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்ஸை பற்றின விஷயம் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ், அவரோட மார்க்ஸோட பிரின்சிபல்ஸ்க்கான ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹெகல்னு ஒரு ஸ்காலர்மா. ஓகே, இவர் வந்து அஃபிஷியல் ஃபிலாசபர் ஆஃப் ப்ரூஷியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. அந்த டைம் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் ஃபிலாசபராகவே அப்பாயிண்ட் பண்ண பர்சனல். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டேட் ஆஸ் தி எனது மார்ச் ஆஃப் காட் ஆன் எர்த் அப்படிங்கிறார். ஸ்டேட் அப்படிங்கிறது எர்த்தில் நடக்கிற கடவுள் மாதிரி, அது சொல்றது தான் எனது கரெக்ட். ஸ்டேட் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த டைம்ல இருந்த விஷயம், ஹெகல் வந்து சொன்ன விஷயம், இது வந்து பயங்கரமா யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா மார்க்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவரு ஹெகல் என்ன சொல்றா, ஹிஸ்டரி இஸ் ட்ரிவன் பை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸ். ஹிஸ்டரி வந்து எது மூலமா ட்ரிவன் பண்ணப்பட்டிருக்குன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் என்னது ஐடியாசஸ் மூலமா. ஸோ டயலக்டிக்கல் என்னது ஐடியாசஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஐடியா ஆஸ் தி என்னது மூவிங் ஃபோர்ஸ். ஐடியா தான் என்னது ஒரு மூவிங் ஃபோர்ஸாக இருக்க முடியும் ஹிஸ்ட்ரிக்கு. எப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் புரியும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா காடு வந்து காடு தான் ஸ்டேட்டு தான் காடு, அந்த அளவுக்கு போகிறாங்க. அது எப்படின்னா த ஐடியா இஸ் பார்த்தீங்கன்னா என்னது ரியல். ஐடியா தான் என்ன அப்படின்னா என்னது ரியல். ஃபார் ஹெகல் ஐடியாஸ் என்னது ரியல். அல்டிமேட் ரியாலிட்டி வந்து காடு. காடை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. காடுங்கிறது என்னது ஒரு ஐடியா. காடுங்கிறது என்னது ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஐடியா தான் என்னது ரியல். அந்த ஐடியா தான் உண்மை, ட்ரூத். ஸோ அப்போ அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் காட் ரெஃப்ளெக்டட் த்ரூ டயலக்டிக்கல் என்னது எவல்யூஷன் மூலமா. அந்த டயலக்டிக்கல் எவல்யூஷன் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் லிவிங் மேட்ரஸஸ் இருக்காமா, அந்த நான் லிவிங் மேட்ரஸஸ் என்ன ஆகுனானது எதுல இருந்து டிரான்சிஷன் ஃபார்ம் என்னது நான் லிவிங் என்னது மேட்ரஸ், இதுல இருந்து டிரான்சிஷன் ஆகி லிவிங் பீயிங்ஸா மாறும். நான் லிவிங் மேட்ரஸ் அப்படிங்கிறது ட்ரீ, ஓகேவா, டெஸ்க்கு, ஓகே, சேரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது நான் லிவிங் மேட்டர்ஸ். இதில் தான் காடோட எம்பிடிமெண்ட், காடோட அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது லிவிங் பீயிங்ஸாக மாறும். லிவிங் பீயிங்ஸ்னால் என்னது பிளான்ட்ஸு, ஓகேவா, ட்ரீ அதுலேயே வந்துடும். லிவிங் பீயிங்ஸ்னால் என்னது அனிமல்ஸு, ஹியூமன்ஸு, பேர்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது லிவிங் பீயிங்ஸ். அதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறோம், அதாவது ஹியூமன் அப்படிங்கிறோம். இந்த ஹியூமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் என்னது எவால்வ் ஆகி ஃபேமிலியாக மாறுறோம். 2-3 பேர் சேர்ந்து ஃபேமிலியாக ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து என்னது சிவில் சொசைட்டி கிரியேட் ஆகுது. அந்த சிவில் சொசைட்டி எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸ்டேட் கிரியேட் ஆகுது. அப்போ காடோட எம்பிடிமெண்ட், காடோட அம்சங்கள் பார்த்தீங்கன்னா நான் லிவிங் மேட்ரஸஸ்ல கம்மியாக இருக்கும். அதோட கொஞ்சம் அதிகமாக இதில் இருக்கும் லிவிங் பீயிங்ஸில் இருக்கும். அதோட அதிகமாக எங்கே இருக்கும் ஃபேமிலியில் இருக்கும். அதோட அதிகமாக எங்கே இருக்கும் சிவில் சொசைட்டியில் இருக்கும். அதோட எங்கே அதிகமாக இருக்கும் தி ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது டயலக்டிக்ஸ் ஆஃப் என்னது ஐடியா அப்படிங்கிறது.
ஒரு ஐடியா அப்படிங்கிற நான் லிவிங் மேட்டரில் காடோட விஷயம் கம்மியாக இருக்கும். காட் அப்படிங்கிறவர் எதில் மொத்தமாக தெரிவார்? ஸ்டேட்டில் தெரிவார். கல்மினேஷன் இந்தியானது ஸ்டேட். அப்போ யூனிவர்சல் ஸ்பிரிட் இன் தி ஸ்டேட். யூனிவர்சல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது என்னது? காடுமா. அந்த ஸ்பிரிட் வந்து மொத்தமாக எதில் இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட், ஒரு கவர்மெண்ட்ல இருக்கும். அதனால அது சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. Where the universal spirit unfolds itself in the அப்படின்னானது ஸ்டேட். ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அது ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லையா? இப்போ இந்த 3 ஸ்லைடையும் சேர்த்து பாருங்க. காடு ரொம்ப முக்கியம். அந்த காடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸ்டேட்டோட காடோட அம்சங்களை பார்க்கணும் அப்படின்னா மொத்தமாக நம்ம எதில் பார்க்கலாம்? அதை நம்ம ஸ்டேட்டில் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி இஸ் டிவன் பை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாசஸ். ஹிஸ்ட்ரி எது மூலமாக ஆனது? ஐடியாசஸ் மூலமாக. ஃபஸ்ட்டு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு? நான் லிவிங் மேட்டர்ஸ்க்கு, அப்புறம் லிவிங் மேட்டர்ஸஸ்க்கு, அதுக்கப்புறம் என்னது? பீப்புள் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தான். அப்புறம் அது ஒத்து போகாத, சரி வராது, இன்னமும் அது நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால சிவில் சொசைட்டி கிரியேட் பண்ணான். சிவில் சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது மட்டும் போதாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் கிரியேட் பண்ணுறான். அவ்வளோதான், அது போதும், அதோட முடிஞ்சிருச்சு, ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, அதற்கு மேலே நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா வேற எதுவும் விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி இஸ் ட்ரிவன் பை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாசஸ். ஐடியாசஸ் கான்ஃப்ளிக்ட் மூலமாக தான் ஹிஸ்ட்ரி ட்ரிவன் பண்ணப்படுது. அதாவது ஐடியா இஸ் மூவிங் ஃபோர்ஸ். அந்த ஐடியா தான் என்ன அப்படின்னா இது மூவிங் ஃபோர்ஸ்னா லிவிங் மேட்டர்லேருந்து நான் லிவிங் மேட்டர், இந்த லிவிங் மேட்டர்ஸ் இந்த ஃபேமிலி இந்த சிவில் சொசைட்டி. இது ஒரு ஐடியா. இந்த ஐடியா தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது லேட்டராக தான் ஸ்டேட் கிரியேட் ஆகும். ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மீனிங் இருக்கிற ஸ்டேட் கிடையாது. இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது லேட்டராக எல்லாரும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவில் சொசைட்டிலாம் கிரியேட் பண்ணி கடைசியில் பார்க்கணும் ஸ்டேட் கிரியேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஸ்டேட் மச் பெட்டராக இருக்குது. அதில் என்ன தெரியுது? காடோட அம்சங்கள் எல்லாம் தெரியுது அப்படிங்கிறது. யூனிவர்சல் ஸ்பிரிட் அன்ஃபோல்ஸ் இட் செல்ஃப் இந்தியன் அப்படின்னா ஸ்டேட்டில். ஸோ ஐடியாஸ் ரியல். அந்த ஐடியா தான் என்ன அப்படின்னா காடு. அந்த காட் எங்கே இருப்பார் அப்படின்னா ஸ்டேட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல இது நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. எக்ஸாமில் என்ன சொன்னால் போதும், ஹெகல் அஃபிஷியல் ஃபிலாசபர் ஆஃப் ப்ரூஷியா. அவர் என்ன நினைக்கிறாரு? ஸ்டேட் ஆஸ் த மார்ச் ஆஃப் தி மார்ச் ஆன் த எர்த்தில் நடக்கிற ஒரு காடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படிங்கிறாரு. அது எதனால அப்படின்னா ஐடியா இஸ் ரியல். அந்த அல்டிமேட் என்ன அப்படின்னா ரியாலிட்டி என்ன? காடு தான் ரியாலிட்டி. அந்த காடு தான் எங்கே இருக்கிறா? ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட் ஏன் காடுன்னு சொல்கிறோம் அப்படின்னா யூனிவர்சல் ஸ்பிரிட் எங்கே அன்ஃபோல்ட் ஆகுது, எங்கே தெரியுது? ஸ்டேட்டில் தெரியுது. எப்படின்னா ஐடியா வாஸ் மூவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது நான் லிவிங் மேட்டர்ஸில் காடோட எம்பிமெண்ட் கம்மியாக இருக்கும். அது இன்க்ரீஸாக ஸ்டேட்டில் என்ன ஆகுதுன்னா அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். அவர் பார்த்தீங்கன்னா டயலெக்டிக்ஸ் ஆஃப் ஐடியா தான் மூவிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாரு. இதை மார்க்ஸ் எப்படி தன்னோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவார். இப்போ மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் மார்க்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு. அங்கே ஐடியாவுக்கு இம்பார்ட்டன்ட். யாருக்கு? ஹெகலுக்கு. அப்போ அந்த ஐடியா இஸ் த மூவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஐடியாவில் அல்டிமேட் ஐடியா என்ன அப்படின்னா காடு. அதுதான் ரியாலிட்டி. அது ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நான் லிவிங் மேட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் ஸ்டேட்லவே முடியும் அப்படின்னு ஹெகல் சொல்றாரு. இந்த ஹெகலுக்கு ஆப்போசிட் பண்றது தான் யாரோட ஒர்க் அப்படின்னா மார்க்ஸோட ஒர்க். மார்க்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா மார்க்ஸ் turned Hegel on his head. That means அப்படி ரிவர்ஸ்ல போறாரு. By asserting that material conditions, not ideas that drive history. That's a historical materialism. Dialectics of materialism. Material dialectics of materialism அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா ஐடியா கிடையாது. காடு, ஓகேவா, ரிலீஜியன், காஸ்ட், இது மாதிரி ஐடியாஸஸ் கிடையாது டிரைவிங் ஃபோர்ஸ். மெட்டீரியல் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். Marx proclaimed that capitalism is too doomed and socialism is destined to replace it அப்படிங்கிறாரு. ஹிஸ்டோரியல் மெட்டீரியலிசம் அவுட்கமா. இது எதுக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். அதை ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. அதை இப்போ அவரோட கான்செப்ட் படி, மார்க்ஸோட கான்செப்ட் படி ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் இருக்கா. தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிசம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதுக்குள்ள கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இப்போ ஹெகலுக்கு எப்படிமா? ஹெகலுக்கு டயலெக்டிக்ஸ் ஆஃப் ஐடியா. அப்போ நான் லிவிங் மேட்டர்ஸஸ்ல இருந்து கடைசியில் ஸ்டேட்டுக்கு யார் எதுவும் வருது? காடோட எம்பிடிமெண்ட்ஸ் இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் மார்க்ஸுக்கு அப்படி கிடையாது. ஐடியா கிடையாது. இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு
ஒரு மெட்டீரியல் திங்ஸ் இருக்கும். அந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் திங்ஸ் இப்போ எப்படி இருக்குனானது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் தான் எப்படி இருக்குனானது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காட் கிடையாது, ஐடியா கிடையாது. மெட்டீரியல் இஸ் இம்பார்ட்டன்ட். அது எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர்ஸ் வெர்சஸ் ஸ்லேவ்ஸ்னு சொசைட்டி இருந்துச்சு. கிளாஸ்னானது ரிச் புவர் இது மாதிரி கிளாஸ். ஃபர்ஸ்ட் அது மாஸ்டர்ஸ் வெர்சஸ் என்னது ஸ்லேவ்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாண்ட்லார்ட்ஸ் வெர்சஸ் என்னது சர்வ்ஸ்னு மாறிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் வெர்சஸ் என்னது ஒர்க்கர்ஸ்னு மாறிச்சு. ஃபர்ஸ்ட் சொசைட்டியில் என்ன இருந்துச்சுன்னா மாஸ்டர்ஸ் வெர்சஸ் என்னது ஸ்லேவ்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மாறிச்சு, லாண்ட்லார்ட்ஸ் வெர்சஸ் என்னது சர்வ்ஸ்னு மாறிச்சு. இது மிடிவல் ஸ்டேட்ஸ்ல, இது ஏன்ஷியன்ட் டைம்ல. மாடர்ன் டைம்ல கேபிட்டலிஸ்ட் என்னது ஒர்க்கர்ஸ் இருக்கு. இந்த 3 கண்டிஷன்ஸ்லயுமே எதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கு, மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டா இருக்கு. மாஸ்டர் அப்படிங்கிற ஹேவ்ஸ், மெட்டீரியல் இருக்கிறவன். ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறது ஹேவ் நாட்ஸ், மெட்டீரியல் இல்லாதவன். இந்த கிளாஸ் ஆன்டகோனிசம் அப்படிங்கிறது, இந்த கிளாஸ் என்மிட்டி அப்படிங்கிறது, எனிமியா பார்க்கறது அப்படிங்கிறதும், அதெல்லாம் அவனுக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறதும் ரியல். அப்போ ஐடியாவோட கான்ஃப்ளிக்ட்ஸ் மூலமா ஹிஸ்டரி மூவ் ஆகல. மூவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹிஸ்டரி வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸஸ் கிடையாது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியை மூவ் பண்ணுது. ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர்ஸ் வர்சஸ் ஸ்லேவ்ஸ் இருந்துச்சு. எவனுக்கு மெட்டீரியல் இருக்கோ அவன் மாஸ்டர், அவன் யாரை வந்து டாமினேட் பண்ணுவான் அப்படின்னா ஸ்லேவை டாமினேட் பண்ணுவான். யாருக்கு மெட்டீரியல் இருக்கோ அவன் லாண்ட்லார்ட்ஸ், அவன் யாரை வந்து என்ன பண்ணுவான்னு சர்ஃப் என்ன பண்ணுவான் அப்படின்னா டாமினேட் பண்ணுவான். யார் காசு இருக்கோ கேபிட்டலிஸ்ட், அவன் ஒர்க்கர்ஸை டாமினேட் பண்ணுவான். இது ஹிஸ்டரியில மூவ் ஆகும்போது மாஸ்டர் வந்து ஸ்லேவை ரொம்ப டாமினேட் பண்ணுவான். லாண்ட்லார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவான், சர்ஃபுக்கு ரிலேட்டிவாக ஃப்ரீடம் இருக்கும். கேபிட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணும். இப்போ பார்க்குறோம் இல்லையா, இப்போ இருக்கிற கேபிட்டலிஸ்ட்டுக்கு ஒர்க்கர்ஸ் மேலே கண்ட்ரோல் இருக்கும், பட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஹிஸ்டரியோட மூவிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஹேவ் நாட்ஸ், மெட்டீரியல் தான் தவிர என்ன கிடையாதுன்னா ஐடியா கிடையாது. ஹெகல் சொல்ற மாதிரி ஸ்டேட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும்போது ஐடியாசஸ் மூலமா காட் தான் அல்டிமேட் ட்ரூத். அப்போ அந்த காடுங்கிற ஐடியா எதுல கம்மியா இருக்கு, நான் லிவிங் மேட்டர்ஸ்ல. எதுல ரொம்ப அதிகமா இருக்கு, யூனிவர்சல் ஸ்பிரிட் வந்து ஃபுல்லா எங்க அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்னா காட் எங்க ஃபுல்லா அன்ஃபோல்ட் ஆகுது, ஸ்டேட்ல அன்ஃபோல்ட் ஆகுது. இங்க அப்படி கிடையாது, மெட்டீரியல் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா மூவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹிஸ்டரியா இருக்கும். ஹிஸ்டரி வர்சஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர்ஸ் வர்சஸ் ஸ்லேவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாண்ட்லார்ட்ஸ் வர்சஸ் சர்வ்ஸ். ஏன்னா இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணான் ஸ்லேவை. அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராடிக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு வழியே இல்லாமல் அது சர்ஃபாக மாறிடும். அதுக்கப்புறம் வழியே இல்லாமல் ஒர்க்கர்ஸாக மாறிடும். ஃபியூச்சரில் என்ன ஆகுனானது எதுவுமே இல்லாமல் வெறும் யார் மட்டும் இருப்பான் அப்படின்னா கேபிட்டலிஸ்டும் இருக்க மாட்டான். ஸோ கேபிட்டலிசம் இஸ் டூம்டு. கேபிட்டலிசமும் போயிடும், கடைசியாக சோஷியலிசம் ஒன்று கிரியேட் ஆயிரும். அந்த சோஷியலிசத்தில் கிளாஸ் ஆன்டகோனிசமே இருக்காது. ரிச் புவர்னு எவனும் இருக்க மாட்டான். எல்லாரும் என்னவா இருப்பான் அப்படின்னா ஈக்குவலாக இருப்பான். தட்ஸ் அ கீவேர்டு. சோஷியலிசம்ல கீவேர்டே ஈக்குவாலிட்டி தான். ஈக்குவாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்துடும். ஆனால் லிபரலிசம் இல்லை, ஃபர்ஸ்ட் லிபர்ட்டி வரும், ஃப்ரீடம் வரும். ஸோ ஃப்ரீடம்ங்கிறது வேற, லிபர்ட்டி அப்படிங்கிறது வேற. ஓகேவா, ஃப்ரீடம் லிபர்ட்டி அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் இதாயிரும். இதில் ஃப்ரீடம் அப்படிங்கிறது லிபரல் பிரின்சிபல்ஸ், இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறது. ஈக்குவாலிட்டின்னு சொல்லும்போது சொசைட்டியோட மேட்டர். அது எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமேன்னு வருதுல்ல, சொசைட்டி வருதுல்ல, அதனால ஈக்குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். சோஷியலிஸ்ட் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹெகலுக்கு என்ன அப்படின்னா ஐடியா தான் மூவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் நான் லிவிங் மேட்டர்ஸ், ஐடியா தானே அது. நான் லிவிங் மேட்டர்ஸ்ல காடு கம்மியாக இருக்கிறது ஐடியா. அது அதுல இருந்து ஸ்டேட்ல ஐடியானது காடு ஜாஸ்தியா இருக்கிறாரு. அதனால ஸ்டேட்ல தான் பார்த்தீங்கன்னா எர்த்துல நடக்கிற கடவுள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்றாரு. ஆனால் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐடியா கிடையாது மூவிங் ஃபோர்ஸ், மெட்டீரியல் என்ன அப்படின்னா மூவிங் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எவன் அதிகமாக வச்சிருக்கிறானோ அதில் ஃபர்ஸ்ட் என்னவா ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு சொசைட்டி வந்து கிளாஸ் ஆன்டகோனிசம், கிளாஸ் ஃபைட் இருந்துகிட்டே இருந்துச்சு, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. அது மாஸ்டர் வர்சஸ் ஸ்லேவா இருந்துச்சு. அப்போ லாண்ட்லார்ட்ஸ் வர்சஸ் சர்ஃபா மாறினா, கேபிட்டலிஸ்ட் வர்சஸ் என்னது ஒர்க்கர்ஸா மாறினா. அப்போ மெட்டீரியல் வந்து என்னதுன்னா அந்த டிஃபரன்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு, டாமினேஷன் கம்மியாயிட்டு இருக்கு. ஃபியூச்சர் என்ன ஆனது, ஹேவ் நாட்ஸே இருக்க மாட்டான். எல்லாருமே என்னது ஈக்குவலாக இருப்பாங்க. எல்லாரும் ஈக்குவலாக இருக்கும்போது அது வந்து சொசைட்டி அவனுக்கு ப்ரொவைட் பண்ணும். அது எப்படி அந்த மொடாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது, என்னென்ன மாடல்ஸில் வந்து ஸ்டேட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து என்னது டாபிக்ஸில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இது ஓகே தானே. மார்க்ஸ் என்னதுன்னு சொல்கிறாங்கன்னா கேபிட்டலிசம் டூம்டு. அது ஏன் டூம்டு அப்படிங்கிறதும் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதான் ஹெகலுக்கும் மார்க்ஸுக்குள்ள என்னது டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அந்த ஹிஸ்டோரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது, டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது எப்படி, டயலக்டிக்ஸ்னா என்னது,
ஃபர்ஸ்ட் பாருமா, டயலெக்டிக்ஸ் சிந்தசிஸும் ஆன்டி சிந்தசிஸும் இருக்கும். சாரி, தீசிஸும் ஆன்டி தீசிஸும் இருக்கும். அது மூலமா சிந்தசிஸ் கிரியேட் ஆகும். ஒரு பாசிட்டிவ் திங் இருக்கும் மாஸ்டர், ஒரு நெகட்டிவ் திங் இருக்கும் ஸ்லேவ். ரெண்டும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். சரி வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கிரியேட் ஆயிரும், லேண்ட் இருக்கும், சர்வ்ஸ் இருக்கும். ஸ்டில் சர்வ்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால மறுபடியும் பிரச்சனை வரும். அதில் ரெண்டு பேரும் என்ன ஆகுனானது கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது மூலமாக மறுபடியும் அதுலேருந்து என்னது சால்வ் ஆகி கடைசியில் என்னது எவனுமே ஹேவ் நாட்ஸே கிடையாதுன்னு கிரியேட் ஆயிரும். தட்ஸ் அ டயலெக்டிக்ஸ். டயலெக்டிக்ஸ் நீ ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொல்லுவேன். ரெண்டுல எது பெட்டர்னு பார்த்து அடுத்து ஒன்று கிரியேட் பண்ணுவோம். மறுபடியும் அதுக்கு ஒரு ஆப்போசிஷன் வரும். அதுலேருந்து பெட்டர் என்ன வருமோ அதுலேருந்து நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டயலெக்டிக்ஸஸ் மூலமாக உண்மையை கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ இவர் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, ஐடியா கிடையாது. ஐடியாவை ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிம்பாரு. அது சும்மா ஒன்று ஏமாத்துறதுக்காக ஐடியான்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதுக்காக ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேன் நீட் டு ஈட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடணும் அப்படின்னா என்னது, நீ என்ன பண்ணணும்னா வேறு வழியே இல்லை, ப்ரொடக்ஷன் பண்ணியே ஆகணும், ஃபுட்டை ப்ரொடியூசர்ஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதாலும் சரி, பிரெட் பிஸ்கெட் மேனுஃபேக்சர் பண்ணுறதாலும் சரி, அக்ரிகல்ச்சர் விளை வைக்கிறதாலும் சரி, தனியாக பண்ண முடியாது. ஒரு சொசைட்டியாக ஒர்க் ஆகணும். ஓகேவா? ஒரு சொசைட்டியாக ஒர்க் ஆகுறதுனால இனிஷியல் ஹியூமன் ஆக்ஷன், ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஆக்ஷனே என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் தான். ஒரு பொருளை ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதா உன்னோட ஆக்ஷன். ப்ரொடியூசர்ஸ் பண்ணாதான் சாப்பிட முடியும். சாப்பிட்டாதான் நீ என்ன பண்ண உயிரோடு இருக்க முடியும். அப்போ ப்ரொடக்ஷன் தான் மனுஷனோட ஃபர்ஸ்ட் திங்ஸு, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு. ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணவும் செஞ்சாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஹோல் ஹிஸ்டரியை எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் அவர் இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அப்போ ஹோல் ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறான். ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது எது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறான், மாஸ்டர் ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் பண்ண வைக்கிறான். லேண்ட்லார்ட் சர்ஃபை கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் பண்ண வைக்கிறான். லேண்ட்லார்ட் சர்ஃப் அப்படின்னு நம்ம ஊரில் இருந்த எஜமான், ஓகேவா, இல்லைன்னா என்னது ஜமீன்தாரி சிஸ்டம் மாதிரி, ஓகேவா, ஜமீன்தார் மாதிரி. கேபிட்டலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதும் அங்கே தான். அப்போ மேனோட ஒர்க்கே ஃபர்ஸ்ட் ஒர்க்கே சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் தேவை. அந்த ப்ரொடக்ஷனுக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்கோ அதுதான் ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்லேவாக இருந்தால், அதுக்கப்புறம் லேண்ட் சர்ஃபாக இருந்தால், அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட் என்னது ஒர்க்கர்ஸாக இருக்கா அப்படிங்கிறது. அப்போ ஹிஸ்ட்ரி அவர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாரு, எக்கனாமிக் இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அப்போ மூவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மெட்டீரியல் தான். யார் ஓன் பண்றாரு அப்படிங்கிறது தான், எக்கனாமிக் தான். எது கிடையாது, ஐடியா கிடையாது. ஹெகல் சொல்ற மாதிரி காட் எவ்வளோ இருக்கிறார் ஒரு விஷயத்துல அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எக்ஸ்ப்ளோரிங் ஹவு மெட்டீரியல் ரிலேஷன்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் என்னது சோஷியல் எவல்யூஷன். சோஷியல் எப்படி எவல்யூட்ஸ் ஆச்சு, மாஸ்டர் வர்சஸ் ஸ்லேவ்ல இருந்து என்னது சர்ஃப், அப்படிதான் லார்ட்ஸ் வர்சஸ் சர்ஃப்ல இருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வர்சஸ் என்னது கேபிட்டலிஸ்ட் வர்சஸ் ஒர்க்கர்ஸ் தான் எவால்வ் ஆச்சு. இப்போ அவர் ஃபர்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃப்ரம் உத்தோப்பியன் டு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். இதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் சோஷியலிசம், இதுக்கு முன்னாடி சோஷியலிசம்னு ஒன்று இருந்துச்சு. அது யாருன்னா செயின்ட் சைமன்ஸ், சார்லஸ் ஃபியூரியர், ராபர்ட் ஓவன் அப்படிங்கிற பர்சன்ஸ். இவங்க சோஷியலிசம் பேசினாங்க. சோஷியலிசம்னா என்னது, இண்டிவிஜுவலோட ஐடியாஸை விட, இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட்டை விட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது சொசைட்டி முக்கியம். ஸோ சொசைட்டி இஸ் எ ப்ரியர் டு அந்த இண்டிவிஜுவல்ஸ் ஒன்று பேசினாங்க. ஆனால் அதுக்கு சேஞ்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா அப்படின்னா சும்மா ஒரு சின்ன கிராமம் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம எல்லாரும் ஈக்குவலாக இருப்போம் அப்படிலாம் ட்ரை பண்ணுவாங்க. செயின்ட் சைமன்ஸ், சார்லஸ் ஃபியூரியர், ராபர்ட் ஓவன்லாம் சேர்ந்து. ஸோ அப்போ என்ன அப்படின்னா காந்தியோட பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமம் மாதிரி, அங்கே எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும், அது மாதிரி இருக்காது. சபர்மதி ஆசிரமம், வர்தா ஆசிரமம், இது எல்லாமே அது மாதிரி ஆசிரமம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு காந்தியோட இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக. ஸோ அது மாதிரி விஷயத்த மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா உத்தோப்பியன் அப்படிங்கிறாரு. உத்தோப்பியன் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கனவுல இருக்கிறான். சொசைட்டியை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பீப்புள்ஸ் எல்லாம் நீங்களாம் வாங்கடா, எல்லாரும் ஈக்குவல்டா, எல்லாரும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணுங்க, எல்லாரும் ஈக்குவலாக மெட்டீரியல்ஸஸ் கொடுக்குறேன், யாருமே வசந்தம், யாருமே கீழே, யாரையும் டாமினேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுது உத்தோப்பியன் பிரின்சிபல்ஸ் மார்க்ஸ் தான் சொல்றாரு. ஆனால் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதை அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நம்மளையே மனசு சேஞ்ச் பண்ணி, மைண்டை சேஞ்ச் பண்ணி, அதோட நன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னு யார் நினைக்கிறா? செயின்ட் சைமன்ஸ், சார்லஸ் ஃபியூரியர், ராபர்ட் ஓவன், ஈவன் காந்தி எல்லாமே. காந்தி லேட்டராக தான் வராரு, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதை மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது உத்தோப்பியன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எவனுமே ஈக்குவலாலாம் மாறணும் அப்படின்னா என்ன தேவை? நீ சும்மா அவன் தன்னால சேஞ்ச் ஆவான்னு நினைக்காத. வயலண்ட் மூலமா, ஆக்ஷன்ஸ் மூலமா தான் அவனை சேஞ்ச் பண்ண முடியும் நினைக்கிறார். ஐடியல்ஸ் டிஸ்கனெக்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் ரெவல்யூஷன் இல்லாம, கிளாஸ் ஸ்ட்ரகிள் இல்லாம, ஓகே, ஹேவ் நாட்ஸோ ஃபைட் பண்ணாம, ரெவல்யூஷன் இல்லாம என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் வராது. சேஞ்ச் பண்ண மாட்டான். எப்படி அவன் விட்டு கொடுப்பான்? அவனுக்கு லாஸ் இல்லாது.
அதனால் விட்டு கொடுக்க மாட்டான். மனசை மாற்றி சேஞ்ச் பண்ணிலாம் ஒரு விஷயம் சாதிக்க முடியாது. ஏதாச்சும் நல்லது நடக்கணும் அப்படின்னா ரெவல்யூஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி இதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு உத்தோப்பியா, அதாவது பழைய சோஷியலிஸ்ட் செயின்ட் சைமன், சார்லஸ் ஃப்ரீ, ராபர்ட் ஓன்மேன், பழைய சோஷியலிசமை இவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னு, நீ சொல்றது மாதிரிலாம் ஒன்றும் வேலைக்கு நடக்காது, உத்தோப்பியன் சோஷியலிசம் மாதிரி சொல்லிட்டு இருக்க, ரியாலிட்டியை பாரு. அவன்லாம் என்ன பண்ண மாட்டான், கம்பெனி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிலாம் கொடுக்க மாட்டான், லாபத்தையும் ஷேர் பண்ணிலாம் கொடுக்க மாட்டான். நீ என்னதான் பண்ணி ஆகணும், என்னன்னா ரெவல்யூஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதாவது கடைசி அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய சோஷியலிஸ்டோட பிரின்சிபல்ஸ் உத்தோப்பியன். ஏன் அப்படின்னா சார்லஸ் ஃபூரியரோட அதெல்லாம் ஏன் உத்தோப்பியன் அப்படின்னா, அது வேலைக்கு ஆகாது. அது நீ பீஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்ற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மைண்ட்லாம் மாற்ற முடியாது. நான் சொல்றது சயின்டிஃபிக் சோஷியலிசம். சயின்டிஃபிக் சோஷியலிசம் நான் பாரு என்ன சொல்றேன் பாரு, சயின்டிஃபிக்கா சயின்ஸா இதுதான் பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் ப்ராக்டிக்கலா அப்சர்வ் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆங்கர்ட் இன் பிராக்சிஸ், அவர் என்ன சொல்றாருன்னா ப்ராக்டிக்கலா இருக்கணும், அப்சர்வேஷன்ல இருக்கணும். பிராக்சிஸ் அப்படிங்கிறது தியரி லீட்ஸ் டு ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ரிஃபைன்ஸ் பார்த்தீங்கன்னா தியரியா இருக்கணும். நான் ஒரு தியரி சொல்றேன் அப்படின்னா அது ஆக்ஷன்ல போய் முடியணும். ஓகேவா? அந்த ஆக்ஷன் என்ன ஆகணும் அப்படின்னா ஃபர்தரா தியரி என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃபைன் பண்ணணும். ஃபர்தரா அந்த தியரி என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். அப்போ அவன் சொன்னது கேட்க மாட்டான், நீ ஆக்ஷன்ல இறங்கணும். என்ன ஆக்ஷனா இருக்கணும், ஒரு தியரி, நான் ஒரு தியரி சொல்றேன், அது மூலமா ஒரு ஆக்ஷன் இருக்கணும். அந்த ஆக்ஷன் அப்படின்னா ரெவல்யூஷன், கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்றது, சிஸ்டமை ரீசெட் பண்றது. இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் மூலம் மறுபடியும் தியரி கிரியேட் ஆகும். அது மூலமா தட்ஸ் மெட்டீரியல் மூலம். மெட்டீரியல் டயலக்டிக்ஸ். கேபிட்டலிஸ்டுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க்கர்ஸ் தன்னோட உரிமைக்காக போராடுவான், கடைசியில் கேபிட்டலிஸ்டே இருக்க மாட்டான் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரோல் ஆஃப் வயலன்ஸ், இதுல வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, தட்ஸ் மீன்ஸ் வயலன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. மார்க்ஸ் பிலீவ்டு வயலன்ஸ் இஸ் தி மிட்வைஃப் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறார். மிட்வைஃப் ஆஃப் சேஞ்ச், மிட்வைஃப்னா பிரசவம் பார்க்குறவங்க. அப்போ ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா, புதுசா ஒரு விஷயம் பெர்த் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா வயலன்ஸ் தேவை. வயலன்ஸ் மூலமா தான் ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ண முடியும்னு நம்புறாரு. அதனால கால் டு ஆக்ஷன், ஒர்க்கர்ஸை கால் பண்றாரு. நீ என்னடா உனக்கு லாஸ் ஆக இருக்கு, ஏதாச்சும் லாஸ் ஆகணும்னா அது கேபிட்டலிஸ்ட் உனக்கு கிடையாது அப்படிங்கிறார். மார்க்ஸ் அர்ஜுடு ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு டு யுனைட், ஒன்னா சேர்ந்து யூ ஹாவ் nothing to lose except your chains அப்படிங்கிறார். ஸோ நீ ஆக்ஷன்ல இறங்க, ரெவல்யூஷன் பண்ண. ரெவல்யூஷன் பண்ணாதான் சேஞ்ச் இருக்கும். ரெவல்யூஷன் பண்ணாதான் கேபிட்டலிஸ்ட் வர்சஸ் ஒர்க்கர்ஸ் மாறி எல்லாருமே ஈக்குவல் ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் அது சயின்டிபிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க உத்தோப்பியன் சோஷியலிசம், எல்லாமே தன்னாலேயே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க. அது கனவு, அது ட்ரீம், அது வேலைக்காக தன்னால சேஞ்ச் ஆகாது. நான் சொல்றது அப்சர்வேஷன் மூலமா சயின்டிஃபிக்கா சொல்றேன். என்ன அப்படின்னா ஏதாவது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எது மூலமா சேஞ்ச் ஆகணும், வயலன்ஸ் மூலமா சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறார். அதுக்காக அவர் பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் கிரியேட் பண்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மார்க்ஸ் கேட்டாலே, மார்க்ஸை பத்தி எதை கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், பேஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லணும். எல்லாமே மெட்டீரியல் வச்சுதான் இருக்கு, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் வச்சுதான் இருக்கு. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் மனுஷனோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன், அது ஏன்னா நீ ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஏதாச்சும் ப்ரொடியூசஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கு என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் தான். அப்போ அந்த ப்ரொடக்ஷனை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவன் தான் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்றது தான் பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ பேஸ் வர்சஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சொசைட்டி டிவைடட் இன்டு பேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். சொசைட்டி டிவைட் சொல்ல முடியாது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன்ல சொசைட்டி சொல்றோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஒரு சொசைட்டின்னு சொல்லலாம். ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர் சொசைட்டி எப்படின்னா பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பேஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்னா மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் பேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஆல் எல்ஸ் அப்படிங்கிறது. அதாவது பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், எப்படி ப்ரொடியூசர்ஸ் பண்ற அப்படிங்கிறது. இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யாரு கேபிட்டலை கண்ட்ரோல் பண்றான்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன வரும்னா யாரு கேபிட்டலை கண்ட்ரோல் பண்றான், யாரு லேபரை கண்ட்ரோல் பண்றான், யார் பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் திங்ஸஸ் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா மேல இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டேட், ஓகே,
ஸ்டேட்டு, சர்ச்சு, தட்ஸ் மீன்ஸ் ரிலீஜியன், ஸ்டேட்டு, ரிலீஜியன், ஸ்கூலு, ஓகே. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது சூப்பர் ஸ்ட்ரக்சர். எக்கனாமியை எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ, எக்கனாமிக் ப்ரொடக்ஷனை எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் சொல்கிறது தான் ஸ்டேட் கேட்கும். அவன் நன்மைக்காக தான் ஸ்டேட் இருக்கும். எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் என்ன பண்ணுவான், ஆக்சுவல் ரிலீஜனையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் சொல்கிறது தான் என்னது சர்ச்சும் கேட்கும். எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்னது ஸ்கூல் சிலபஸில் இருக்கும். அவனோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஸ்டேட் இருக்கும். அவனோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் சர்ச் இருக்கும். அவனோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஸ்கூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா என்னது ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நோட்ஸுங்கிறது விஷயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். த ஹேவ்ஸ் கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெயின்டைன் தி என்னது ஸ்டேட்டஸ் கோ. இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் யார் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா என்னது ஹேவ்ஸ். அவன் தான் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏன் அவனோட நலனுக்காக தான் ஸ்டேட் இருக்கு, அவன் நலனுக்காக தான் சர்ச் இருக்கு, அவன் நலனுக்காக தான் ஸ்கூல் இருக்கு. ஸோ அப்போ வந்து while the have-nots exploited and position as agents of the change. have-nots பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறான் அண்ட் பொசிஷன்ஸ் ஒரு வழியே இல்லை, அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்சாக இருப்பான். ஹேவ்ஸ் அப்படிங்கிறவனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, அவனோட நலனுக்காக தான் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரே இருக்கு, அதனால அவன் சேஞ்சை விருப்பப்பட மாட்டான். ஆனால் ஹேவ் நாட்ஸ் வந்து என்னது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டவன். இந்த சிஸ்டம் அவனுக்கு பிடிக்கல, அதனால அவன் என்ன பண்ணுவான், ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்சாக இருப்பான். சேஞ்சுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா ட்ரை பண்ணுவான். தட்ஸ் அ பேஸ் ஸ்ட்ரக்சர் ஆனது சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆனது கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது யார் எக்கனாமிக் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறானோ, ஒர்க்கர்ஸ், மாஸ்டர்ஸ், ஒர்க்கர்ஸ் இல்லை கேபிட்டலிஸ்ட். ஸோ கேபிட்டலிஸ்ட் தான் எக்கனாமிக் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் எப்படி ப்ரொடியூசர்ஸ் பண்ணணும், யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் கண்ட்ரோல் பண்ணுறது என்னது கேபிட்டலிஸ்ட். ஹேவ்ஸ் ப்ராப்பர்ட்டி டு பீப்புள்ஸ். ஸோ அவன் தான் என்ன பண்ணுவான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா அதாவது பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி திங்ஸ். பேஸ் ஸ்ட்ரக்சர் எவன் எக்கனாமிக் திங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவானோ அதை வச்சு தான் எப்படி இருக்குன்னா சொசைட்டி இருக்கும். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும், ரிலீஜன் இருக்கும். அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சிலபஸஸ் மற்ற எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் எல்லாமே வந்து எதை பொறுத்து இருக்குன்னா பேஸ் ஸ்ட்ரக்சர் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ டயலக்டிக் ரிலேஷன்ஸ், இன்ஹெரன்ட்லி கான்ஃப்ளிக்சுவல் ரிலேஷன்ஸ் எப்பவுமே வந்து கிளாஸஸ்குள்ள இன்ஹெரண்டாக கிளாஷஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கிளாஷஸ் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, மாஸ்டர் வெர்சஸ் ஸ்லேவ்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் வெர்சஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃப்னு, இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ்னு எப்போவுமே கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். கான்ஃப்ளிக்ட்டுக்குன்னா டயலக்டிக்கலாக இருந்துகிட்டே தான் இருக்கும். டயலக்டிக்கல்னா என்னது, இது ஒஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், கொஞ்சம் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகும். டயலாக்ஸஸ் மூலமாக, ஆக்ஷன்ஸ் மூலமாக. The relations are inherently conflictual. இன்ஹரண்டாகவே கான்ஃப்ளிக்சுவல் தான். ஹேவ் நாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறார். அண்ட் டயலக்டிக்கல், அதனால என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு இன்னொரு சிஸ்டம் கிரியேட் ஆகும், அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு சிஸ்டம் கிரியேட் ஆகும். ஸோ நாட் ஹார்மோனியஸ், எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க, எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்பார். ஸோ இல்லூஷன் ஆஃப் நியூட்ராலிட்டி இருக்கும். அதாவது பேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பேஸ் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்னது ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் யார் கண்ட்ரோல் பண்ணுறானோ அதை வச்சு தான் எல்லாமே இருக்கும். ஐடியாஸஸ் இருக்கும், அதை வச்சு தான் ஸ்டேட் ரன் ஆகும், அதை வச்சு தான் சர்ச் இருக்கும், அதை வச்சு தான் ஸ்கூல்ஸு சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதாவது பேஸ் ஸ்ட்ரக்சர் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு ஸ்டேட் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எல்லா நலனுக்காக இருக்கும்னு இருக்கும். இல்லை, எவன் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அவன் நலனுக்காக தான் என்ன இருக்குது, ஸ்டேட் இருக்குது. அப்போ நம்மகிட்ட இல்லூஷன் ஆஃப் நியூட்ராலிட்டி இருக்குது அப்படிங்கிறாரு. ஸ்டேட் பார்க்கறதுக்கு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது என்ன கிடையாது, நியூட்ரல் கிடையாது. எவன் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறானோ, எவன் பிஸ்னஸ் பண்ணுறானோ, அதானி அம்பானி இவங்ககிட்ட தான் என்ன கண்ட்ரோல் இருக்கும், ஸ்டேட்டோட கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு யாரோட ஐடியா, மார்க்ஸோட ஐடியா. ஓகேவா? அப்போ இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்ப்ரைசிங் ஸ்டேட். சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஸ்டேட் இருக்கும், கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சர் கூட பார்த்தீங்கன்னா யாருக்காக அந்த கல்ச்சர் இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ரெஸ்ஸு, திங்ஸு, வாங்குற பொருள், டிவி வேணுமா வேணாமா எல்லாத்தையும் எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிசைட் பண்ணோம் அப்படின்னா. அப்போ மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அதுதான் உன் ஐடியாவாக இருக்கும், உன் கல்ச்சராக இருக்கும், ஸ்டேட்டாக இருக்கும். அதுலேருந்து அந்த செயின்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறது மார்க்சிசம். ஓகேவா?
அண்ட் ஐடியாலஜி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பியர்ஸ் நியூட்ரல் மாதிரி இருக்கும். கல்ச்சர் பார்க்கறதுக்கு நியூட்ரலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐடியாலஜி நியூட்ரலா இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டேட் நியூட்ரலா இருக்கும். அது எதுவுமே நியூட்ரல் கிடையாது. இன் ரியாலிட்டி ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பேஸ். தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். அப்போ அவரோட ஐடியா என்ன அப்படின்னா பேஸ் ஸ்ட்ரக்சர் தான் ரியாலிட்டி. பேஸ் ஸ்ட்ரக்சர் எவன் கண்ட்ரோல் பண்ணானோ அவன் சொல்றதா எல்லாமே இருக்கும். அப்போ பேஸ் ஸ்ட்ரக்சர் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எவன் வந்து ப்ராப்பர்ட்டியை கண்ட்ரோல் பண்ணானோ அவன் சொல்றதா எல்லா விஷயமா இருக்கும். எவன் காசு வச்சிருக்கானோ அவன் சொல்றதா ரூலா இருக்கும். மேல இருக்கிற விஷயம் எல்லாமே ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி, ரிலீஜனா இருந்தாலும் சரி, ஐடியாலஜியா இருந்தாலும் கல்ச்சரா இருந்தாலும் சரி, எல்லாமே அது ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பேஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அவன் இண்டஸ்ட்ரிக்காக தான் இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் நீ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேல பேஸ் கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது, கல்ச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஐடியாவை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஸ்கூல் கரிக்குலமை சேஞ்ச் பண்ணக்கூடாது. மொத்தமாக எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேபிட்டலிஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கக்கூடாது. கேபிட்டலிஸ்ட் இப்போ சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா அது ஒர்க்கர்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒர்க்கர்ஸ் என்ன வேணும்னா அது ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். எல்லாருமே என்னது வேணா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரதான் மேட்ரு. அதை எப்படி ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஆஸ் எனது ரியல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸில் ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிறத ரியல் திங்ஸ். அதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். அதுதான் மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க டிசைட் பண்ணும். ஸோ ஒருத்தனுக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ரியல் ஐடென்டிட்டி. மெட்டீரியல் இருக்கு இல்லை அப்படிங்கிறது. ரிலீஜனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் நேஷனலிசமாக இருந்தாலும் சரி, இல்லைனா அது கேஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லிட்டோம் ரீஜனாக இருந்தாலும் சரி, லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ரியல் ஐடென்டிட்டி கிடையாது. ரியல் ஐடென்டிட்டி உனக்கு காசு இருக்கா காசு இல்லையா, அதான் ரியல் ஐடென்டிட்டி. ஸோ எக்கனாமிக் டிட்டர்மினிசம். அவர் எல்லாமே எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாரு, எக்கனாமிக்கலாக டிட்டர்மைன் பண்ணுறாரு. மார்க்ஸ் எம்பசைஸ் கிளாஸ் ஆஸ் எனது ரியல் ஐடென்டிட்டி, டிஸ்மிஸிங் ரிலீஜியன் நேஷன் ஆஸ் எனது ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. நீ ஒரு நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட ஒரு ரீஜியன் இல்லை ரிலீஜியன் இல்லைன்னா அது லாங்குவேஜ் மேலே நீ அதுதான் ஐடென்டிட்டி எடுத்துக்கிற அப்படின்னா அது ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். அது தவறான கான்சியஸ்னஸ். அது கிரியேட் பண்ணப்பட்டது நீ கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக அது கூட பேஸ் ஸ்ட்ரக்சர் எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் அவனை என்ன சொல்கிறான் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு சொல்கிறான். அதுபடி நீ நம்பிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அது ஒரு ஐடியாலஜியில் இருக்கிற அப்படின்னா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ கிளாஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும், ரெவல்யூஷன் நடக்கணும் அப்படின்னா அப்போ இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணக்கூடாது. பேஸ் ஸ்ட்ரக்சரை ஒர்க்கர்ஸஸ் வந்து என்ன அப்படின்னா அது கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாதான் அவன் இன்ட்ரெஸ்ட் மேலே இருக்கும். ஆனால் ஒர்க்கர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். தட்ஸ் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆல்சோ காமன் பீப்புள்ஸ். அது கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னா அது கிளாஸ் டெவலப்மெண்ட் கிரியேட் ஆகும். அதாவது மார்க்ஸோட டைம்ல மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ்மா. எவன்ட்டுமே ப்ராப்பர்ட்டி கிடையாது. எல்லாம் வெறும் ஒர்க்கர்ஸ், டெய்லி வேஜஸஸாக இருந்தான். அதனால அந்த பிரின்சிபல் ஓகே. இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர்ட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா. கொஞ்சமாச்சும் ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் கூட ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட அது ப்ராப்ளம் தான். அது அதாவது மார்க்ஸுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட, எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட நீ என்ன பண்ணுவ, அந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்காக லாண்ட் ஆர்டரையும் ஸ்டேட்டையும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்கிற மோட் ஆஃப் சிஸ்டம்ஸை சப்போர்ட் பண்ணுவேன். அது மூலமா சேஞ்ச் கிரியேட் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். ஓகேவா. ஸோ கிளாஸ் இன் இட் செல்ஃப் அப்படிங்கிறது ஒர்க்கர்ஸ் கிளாஸ் டெவலப்மெண்ட். அப்போ அந்த ரெவல்யூஷன் நடக்கணும் அப்படின்னா பேஸ் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணி, ஓகேவா, பேஸ் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி அதை ஒர்க்கர்ஸஸோட மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால் கிளாஸ் டெவலப்மெண்ட் நடக்கணும். கிளாஸஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கிளாஸ் இன் இட் செல்ஃப். இதெல்லாம் ரொம்ப கீவேர்டு. கிளாஸ் இன் இட் செல்ஃப்னா ஒர்க்கர்ஸ் கிளாஸஸ் வந்து இன் இட் செல்ஃப் வேர் த அவேர் ஆஃப் தி another எக்ஸ்ப்ளாய்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஃபர்ஸ்ட் அவேர் ஆகும். கிளாஸ் இன் இட் செல்ஃப் மஸ்ட் அவங்க கிளாஸாவே ரியலைசஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓ, நம்மகிட்ட தான் ப்ராப்பர்ட்டி இல்லையா, நம்ம தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரியலைசஸ் பண்ண ஆரம்பிப்பான். கிளாஸ் இன் இட் செல்ஃப். அவனாவே கிளாஸ், நான் ஒரு கிளாஸ் தனியாக நான் என்ன அப்படின்னா ஒரு குரூப்பாக இருக்கிறேன், நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போடுறேன் அப்படின்னு அவனுக்கு என்ன இட் செல்ஃப் அவனாவே வந்து உணர்ற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா த பிகேம் கிளாஸ் ஃபார் இட்ஸ் வென் த ஆக்ட் இன் தேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்போ நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எக்ஸ்ப்ளாய்டேஷனை நிறுத்தணும் அப்படின்னா நான் ரெவல்யூஷன் பண்ணுவேன், ஆக்ஷனில் இறங்குவேன். ஓகே, ப்ராக்சிஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் திங்ஸஸ் அப்படிங்கிறது என்னோட தியரி என்னவாதுன்னா ஆக்ஷனாக மாறும். எது தியரி? ஓ, நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போடுறேன்னு உணர்வான். தட்ஸ் அ தியரி. அது ஆக்ஷனாக மாறும். அந்த ஆக்ஷன் அப்படின்னா அது ரெவல்யூஷனாக மாறும் அப்படிங்கிறது. ஸோ 2 ஸ்டேஜில் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு நாலேஜ் வைஸஸ் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணும் அப்படின்னா கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப். அதுக்காக நீ என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கப்புறமா உனக்காக நீ போராடுவேன். அது மூலமாக ரெவல்யூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ எதனால இது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவரோட இன்னொரு பிரின்சிபல் பார்த்தோன்னா ஏலியனேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபுல் திங்ஸஸை வந்து நல்ல ஒரு கோர்வையாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஹெகேலியன் பிரின்சிபல்ஸ், ஹெகேலியன் ஃபிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன். ஹெகல் என்ன சொல்றாருன்னா ஸ்டேட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டேட் வந்து காடோட எம்பிடிமெண்ட் அப்படிங்கிறாரு. மார்க்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸ்டேட் அப்படிங்கிறது கீழே எவன் பிஸ்னஸ் பண்ணுறானோ, பேஸ் ஸ்ட்ரக்சர் எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இருக்கிறது தான் ஸ்டேட். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். இவர் என்ன சொல்றாரு, ஹிஸ்ட்ரி ட்ரிவன் பை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாசஸ். அவருக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரகிள், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிசம். ஸோ ஹிஸ்ட்ரி ஐடியாஸ் மூவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாரு. அவருக்கு மெட்டீரியலிசம் என்னது மூவிங் ஃபோர்ஸ். யாரு ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னது பேஸ் ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கான்செப்ட்ல பேஸ் ஸ்ட்ரக்சர் யார் கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் எதை கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது சயின்டிஃபிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்ன மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஹேவ் நாட்ஸ். எதுக்காக ஹேவ் நாட்ஸ் எவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ் எப்படி இருக்குன்னா இன்ஹரன்ட்லி கான்ஃப்ளிக்ஸஸாக இருக்கும். நம்ம ஸ்டேட் நியூட்ரல் நினைக்கிறோம், கல்ச்சர் நியூட்ரல் நினைக்கிறோம், சர்ச் நியூட்ரல் நினைக்கிறோம். கிடையாது. அது எல்லாமே பேஸ் ஸ்ட்ரக்சரோட ரெஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும். அவன் இன்ட்ரெஸ்ட் தான் அது பாதுகாக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன தேவை, ரெவல்யூஷன் தேவை அப்படிம்பார். எதுக்கு இப்போ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தி பிரின்சிபல் ஆஃப் ஏலியனேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டாக இருக்கு. த பிரின்சிபல் ஆஃப் ஏலியனேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக் அண்ட் பிலாசபிக் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற அவரோட ஒர்க்கில், அவரோட புக்கில் அவர் ஏலியனேஷன் அப்படிங்கிற பிரின்சிபலை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ ஏலியனேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, under capitalism workers are alienated from the product of their labor as they produce not for their need but for another profit. ஒரு ஒர்க்கர்ஸஸ் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் இல்லை கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஒர்க்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறான். அவனோட நீடுக்காக கிடையாது, அவன் தேவைக்காக கிடையாது. யாருக்காக ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறான் அப்படின்னா ப்ராஃபிட்காக ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறான். அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது சர்ப்ளஸ். யாருக்கு சர்ப்ளஸ்? அது கேபிட்டலிஸ்டோட சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸை யூஸ் பண்ணி ஃபர்தராக அவன் ஒர்க்கர்ஸோட என்ன பண்ணுவான் அப்படின்னா உரிமையில கம்மி பண்ணுவான், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். அவன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனான பொசிஷனில் போயிடுவான் அப்படின்னு மார்க்ஸ் ஆர்கியூ பண்ணுவார். ஸோ மார்க்ஸோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, நீ ஒரு பொருளை கிரியேட் பண்ற அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனை கிரியேட் பண்ற ஒர்க்கர்ஸஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க டெய்லி கடுப்பா எரிச்சல்ல போய் ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவான். அந்த ப்ரொடக்ஷன் எதுக்காக அப்படின்னா யாரோடையானது சர்ப்ளஸஸ்க்காக, யாரோ நீடுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது எப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏலியனேஷன். ஏலியனேஷன் அப்படிங்கிறது எந்தெந்த விதமாக நடக்கும் அப்படின்னா, ஏலியனேஷன் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஒரு பொருள்ல இருந்து, நம்மளோட ஒர்க்கில் இருந்து, நம்மகிட்டே இருந்து நம்ம ஏலியனேட் ஆகிறது. காலைல எந்திரிச்சோடனே பார்த்தோன்னா என்னது 7 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு 5 மணிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுதிச்சு மறுபடியும் போயிட்டு சாட்டர்டே சண்டே அவன் சொல்கிற மூவி, அவன் ப்ரொமோட் பண்ணுற மூவி, அவன் ப்ரொமோட் பண்ணுற கல்ச்சரு, தீம் பார்க்கு, இதுதான் ஸ்டேட்டஸு, இந்த டின்னர் போகணும், வைக்கணும், இந்த மாதிரி மூவி போகணும். மூவி போனால் பார்த்தீங்கன்னா என்னது 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு 300-400 ரூபாய்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பாப்கார்ன் சாப்பிடணும். ஸோ இது மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் யார் கிரியேட் பண்ணது? இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த பிரின்சிபல்ஸை, இந்த நார்ம்ஸ், இந்த கல்ச்சர், இந்த ரிலீஜனை, இந்த ரீஜனை, லாங்குவேஜ் திங்ஸஸை, இந்த ஐடியாலஜிஸை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா யார் மெட்டீரியலை கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணது. ஸோ அதனால ஆக்சுவலா இதெல்லாம் நீ பண்றான், ஆக்சுவலா நீ ஹாப்பியா இருக்கியா அப்படிங்கிறது அவரோட கொஸ்டின். ஓகே, இது கொஞ்சம் பிலாசபிக்கலா இருக்கிற மாதிரி. ஒர்க்கர்ஸ் ஆர் ஏலியனேட்டட் ஃப்ரம் தி ப்ராசஸ். அவன் பண்ற வேலையில கால் எந்திரிச்சு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த வேலையில அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா ஈடுபாடு இல்லை. ஏன் அப்படின்னா அதுல இருந்து ஏலியனேட்டட் பண்ணப்பட்டிருக்கான். சின்ஸ் த ஒர்க் அண்டர் இந்த சூப்பர்விஷன், யாரோ ஒருத்தங்க பார்த்துடி அது மிரட்டி உருட்டி தான் என்னது வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. ஒர்க்கர்ஸ் ஆர் ஏலியனேட்டட் ஃப்ரம் ஃபெலோ ஒர்க்கர்ஸ். ஃபெலோ ஒர்க்கர்ஸ்ல இருந்து கூட அவன் என்ன பண்ண மாட்டேன், ஒரு சொசைட்டியா, சோஷியலா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா ஒர்க் பிகம் another செல்ஃப் இன்ட்ரெஸ்டட், நாட் another சோஷியல். எல்லாரும் சேர்ந்து கூடி சேர்ந்து பண்றதா ஒர்க்கா இல்ல. ஒர்க் என்னவா இருக்கு அப்படின்னா என்னது செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா இருக்கு, சேலரிக்காக இருக்கு, பியூர் சேலரிக்காக இருக்கு, ப்ராஃபிட்காக இருக்கு, மெட்டீரியலுக்காக இருக்கு அப்படிங்கிறார். ஒர்க்கர்ஸ் ஆர் ஏலியனேட்டட் ஃப்ரம் என்னது themselves. அவன்கிட்ட இருந்தே அவன் என்ன ஆனான்னு கடைசி ஏலியனேட் பண்ணப்படுறான். அது எப்படின்னா ஆஸ் எ லேபர் இஸ் கமாடிஃபைடு. லேபர் அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டியா மாறிடுச்சு.
அப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கேபிட்டல், மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேபர்னு படிக்கிறோம். அப்போ லேபர் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா என்னது, ஒரு கமாடிட்டி மாதிரி மாறிடுச்சு. ஒரு ப்ராஃபிட் அட்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பொருள், ஒரு ஹோல் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸில் அவனுமே ஒரு பொருள் மாதிரியோ ஒரு மிஷின் மாதிரியோ மாறிட்டான். அதுவே ஒரு கமாடிட்டி மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. அதனால அவனோட கிரியேட்டிவ் ஆக்ட், அதாவது கம்பெனி போனோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன் கம்பெனி ஒர்க் பண்ணுற அப்படின்னா நீயே மொபைல் ஃபோன் ஃபுல்லாக பண்ண போகிறது இல்லை. அந்த அப்படியே ஒரு லைன் அப்படி வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு ஸ்க்ரூ மாற்ற ஒர்க்கு மட்டும் தான் அவனோட ஒர்க் ஆகும். வரிசையாக ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஸ்க்ரூவாக மாட்டிகிட்டே இருக்கும். மோனோட்டோமஸாக பண்ணிகிட்டே இருப்பான். அப்படியே ஒரு கிரியேட்டிவ்னஸ் இருக்கா, எதுவும் இருக்காது அப்படிங்கிறது அவரோட ஆர்குமெண்ட். டிஸ்பர்சனலைஸ்டு ஆக்டிவிட்டியாக மாதிரி சொல்லி என்ஜாய் பண்ணி ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுற ஒர்க் மாதிரி இல்லை. முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கார்பெண்டர் உட்காந்து டிசைன் டிஃப்ரெண்ட் டிசைனில் கஸ்டமைஸ்டு சேர் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. அவர் டைமில் என்னது, இது மாதிரி வந்து பேனல்ஸ் மூலமாக ஒரே மாதிரி மோனோட்டோமஸ் ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் வந்து ஃபேக்ட்ரி, மாடர்ன் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிற டைம். கார் ஃபேக்ட்ரிஸஸ் எல்லாமே அது மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ ஏலினேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவன் பண்ணுற ப்ராசஸ்லேருந்து அவன் ஏலினேட் பண்ணப்படுறான். நெக்ஸ்ட் அவனோட ஃபிலோ ஒர்க்கர்ஸ்லேருந்து ஏலினேட் பண்ணப்படுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, அவன்கிட்டருந்தே அவன் ஏலினேட் பண்ணப்படுறான். எதுக்கு தான் போகிறோம், எதுக்கு தான் வரோம், ஆஃபீஸ் போகிறோன்னே தெரியாமல் திஸ் கைண்ட் ஆஃப் என்னது ஏலினேஷன் நடக்கு. தட்ஸ் மீன்ஸ் அவன் என்ஜாய் பண்ண போகிறது இல்லை. இப்போ எதுக்குடா உன்னை இழக்கிறதுக்கு ஒன்று எதுவுமே இல்லை. அதனால் நீ ரெவல்யூஷன் பண்ணி ஹோல் சிஸ்டமே சேஞ்ச் பண்ணிடு, எல்லாருக்குமானதும் எல்லாமும் எல்லாருக்குமானதாக இருக்கட்டும் அப்படின்னு மார்க்ஸ் சொல்கிறார். அப்போ அந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஏஜென்ட் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச். இந்த ஏலினேஷன் இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருந்து தான் ஆகணும். கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் மூலமாக தான் என்ன நடக்கும் அப்படி, கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ இருக்கும் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், ஹேவ்ஸும் ஹேவ் நாட்ஸும் இருக்கிற வரைக்கும் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாஸ்டர் ஸ்லேவாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா என்னது லார்ட்ஸ் செல்ஃபாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கேபிட்டலிஸ்ட் ஒர்க்கர்ஸஸாக இருக்குது. இது ஃபியூச்சரில் ஹேவ் நாட்ஸ்னே அவனு இருக்கக்கூடாது. அப்போ தான் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்காது. கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்டும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். மார்க்ஸ் செட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல் ஹிதர்டு, இது வரைக்கும் அந்த எல்லா ஹிஸ்ட்ரியுமே என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் சொசைட்டிஸ், இது வரைக்கும் இந்த எக்ஸிஸ்ட் சொசைட்டி எல்லா ஹிஸ்ட்ரியுமே இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறார். ஸோ மெட்டீரியலிசம், ஹேவ் நாட்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு. இன் கேபிட்டலிசம் ஒர்க்கர்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி எக்ஸ்ப்ளாய்ட். ஏலினேஷன் மூலமா சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருக்கப்படுறான். அந்த செயின்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரெவல்யூஷன் தேவை அப்படிங்கிறார். அந்த ரெவல்யூஷன் அட்டைன் பண்றதுக்கு, அந்த ரெவல்யூஷன் நடந்த மூலமா கம்யூனிசம் அப்படிங்கிற சோசியலிசம் அப்படிங்கிற சிஸ்டம்ஸ்குள்ள போயிருவேன். சோசியலிசம் வேற, கம்யூனிசம் வேற மார்க்ஸுக்கு. அது என்ன பின்னாடி பார்க்கலாம். பாஸ் டு சோசியலிசம் டு கம்யூனிசம், சோசியலிசம்க்கு அப்புறமா கம்யூனிசம் அட்டைன் பண்ணுவோம். அதுல எவனுமே ஹேவ் நாட்ஸே கிடையாது. எல்லாருமே என்னவா இருப்பாங்க, ஈக்குவலா இருப்பாங்க. ஸோ அது மூலமா என்ன அப்படின்னா அது விதரிங் அவே ஆஃப் தி ஸ்டேட்னே ஒன்று இருக்காது, தேவையில்லை. ஸ்டேட் அதாவது பேஸ் ஸ்ட்ரக்சர் எவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் பண்றான், ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றான். இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமானதாகவும் மாறிடுச்சு அப்படின்னா, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னவா மாறிடுச்சு, எல்லாருக்காக மாறிடுச்சு அப்படின்னா, அது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லா நலனுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்னு ஒன்னே தேவையில்லை. சொசைட்டியை பார்த்துக்கணும், கம்யூனிட்டியை பார்த்துக்கணும். அவரோட ஐடியாமா, அவர் சயின்டிஃபிக் ஐடியான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருமே உத்தோப்பின் ஐடியா மாதிரி தான் சொல்றாரு. ஸ்டேட்னும் இல்லாமல் ஒரு அத்தாரிட்டியும் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ அவரோட பிரின்சிபல் படி வெதரிங் அவே ஆஃப் தி ஸ்டேட், மேக்கிங் தி எண்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி. ஸ்டேட்டே இல்லாமல் வேணும், ஹேவ் நாட்ஸே கிடையாது. அதனால என்னது, சர்ச் ரிலீஜன் எதுவுமே கிடையாது. எல்லாரும் அவனுக்கு தேவையான விஷயத்த அவன் ப்ரொடியூசஸ் பண்ணுவோம். எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க. ப்ரொடியூசஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறவங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. தட்ஸ் உத்தோப்பியன் சொசைட்டி. ஸோ அப்போ சர்ப்ளஸ் வேல்யூக்கும் கான்ட்ராடிக்ஷன். சர்ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு எவ்வளோக்குலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. சர்ப்ளஸ் வேல்யூ அதாவது இன் ஹிஸ் தியரியில அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதாவது சர்ப்ளஸ் வேல்யூன்னு இருக்கிறதுனால, லாபம்னு இருக்கிறதுனால, ப்ராஃபிட் ஒன்று இருக்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். அப்படி ஒன்று இருக்கக்கூடாது. ஒன்று ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற அப்படின்னா உனக்காக ப்ரொடியூசர்ஸ் பண்ணணும், கம்யூனிட்டிக்காக ப்ரொடியூசர்ஸ் பண்ணணும். அது லாபத்துக்காக ப்ரொடியூசர்ஸ் பண்ணி தேவையில்லாம வீட்டில் சேர்த்து வைக்கிறது தேவையில்லாதது அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். சர்ப்ளஸ்னா என்னது, அதிகப்படியாக என்னது சம்பாதிச்சு மணியாக சேர்த்து வைக்கிறது. சர்ப்ளஸ் வேல்யூ வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை பேயிங் ஒர்க்கர்ஸ் லெஸ். எப்போ சர்ப்ளஸ் கிரியேட் ஆகும், நீ வந்து எம்ப்ளாய்க்கு ஒர்க்கர்ஸ்க்கு கம்மியாக பே பண்ணும்போது, தேன் த வேல்யூ தே கிரியேட். ஒரு ஐஃபோன் மொபைல் வந்து 1 லட்ச ரூபா வச்சுக்கோமா,
1,00,000 ஐஃபோன் மொபைலுக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா அது 10,000 தாண்டினாலே பெரிய விஷயம் இல்லையா, ஒர்க்கர்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறது. ஆனால் அந்த 1,00,000 மொபைல் ஃபோனில் 30,000 ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை ஈக்குவலாக என்ன பண்ணணும், அது எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதான் மார்க்சிசம். எல்லா ஒர்க்கர்ஸும் பிரித்து கொடுக்கணும். அப்போ நான் பிரித்து கொடுக்க மாட்டேன், 10,000 தான் கொடுப்பான். 20,000 என்ன ஆகுனானது கம்பெனி லாபமாக சேரும். அப்போ நீ ஒர்க்கர்ஸை கம்மியாக பே பண்ணுறது மூலமாக அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மூலமாக நீ என்ன பண்ணுற அப்படின்னா சர்ப்ளஸ் வேல்யூன்னு ஒன்று கிரியேட் பண்ணுற. கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இஸ் ப்ரோன் டு சைக்கிளிக்கல் கிரைசிஸ் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன். இது மூலமாக என்ன பண்ணுவேன்னா அதிக லாபத்துக்காக அதிக சர்ப்ளஸ்க்காக டூ மச்சாக ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவேன். அதிக லாபத்துக்காக டூ மச்சாக ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவேன். டூ மச்சாக ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் கிரியேட் ஆகும். ஈவென்ச்சுவலாக டிக்கிங் இட்ஸ் ஓன் கிரேவ், கேபிட்டலிசமே விழுந்துடும். நீ சர்ப்ளஸ்க்காக டூ மச்சாக ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவேன். டூ மச்சாக ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது ஒர்க்கர்ஸை வேற எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன். இப்போ வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. வாங்குறதுக்கு ஆள் இருக்காகும்போது என்ன ஆகுனா உன்னோட ப்ரொடக்ஷன் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அந்த எல்லாமே ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கும். கடைசியில் அந்த எக்கனாமியே விழுந்துடும். கடைசியில் நீயே என்ன பண்ண இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா இது அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்ல. ஈவன் டீயிங் இட்ஸ் ஓன் கிரேவ், கேபிட்டலிஸ்ட் ஓன் கிரேவை அவனோட ஓன் சவுக்குழி அவனே தோன்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்ப்ளஸ் வேல்யூன்னு ஒன்று சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுனால தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சர்ப்ளஸ்க்காகவே அலைஞ்சிட்டு இருக்கிற லாபம் மட்டுமே பார்க்கறதுனால வாங்குறதுக்கும் ஆள் இருக்க மாட்டான். நீ ஓவர் ப்ரொடக்ஷன் டூ மச் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் பண்ணிடுவேன், அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இன்டர்னல் கான்ட்ராடிக்ஷன்ஸ் இஸ் கிரியேட் ஆகும் பிட்வீன் லேபர் அண்ட் கேபிட்டல். லேபருக்கும் கேபிட்டலுக்கும் உள்ள கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிக்கு உள்ள கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்கக்கூடாது, அவனும் அதிகமாக டிமாண்ட் பண்ணுவான். அந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி கான்ட்ராடிக்ஷன் இருந்துகிட்டே. லிபர்ட்டி இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தனுக்கு அதிகமாக சொத்து சேர்ந்துடும், ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக சொத்து சேர்ந்துடும். அது மூலமாக ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகும். அந்த ரெண்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்பவுமே என்ன இருந்துட்டு கேபிட்டலிசம் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் சொசைட்டி. இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, ஆஸ் எ சொசைட்டியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கான்ட்ராடிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வழியே இல்லை, கேபிட்டலிசம் என்ன இருக்கும், கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிம்பார். ஸோ கேபிட்டலிஸ்ட்ல என்ன இருக்குன்னா இன்டர்னல் கான்ட்ராடிக்ஷன் எப்பவுமே இருந்தா. அந்த இன்டர்னல் கான்ட்ராடிக்ஷன் எப்படி இருக்கும், லேபர் வர்சஸ் கேபிட்டல், லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் சொசைட்டி. இந்த கான்ட்ராடிக்ஷன் எப்பவுமே கேபிட்டல் சொசைட்டி இருந்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு வழியே இல்லை, அது விழுந்துரும் அப்படின்னு யாருக்கு ஆர்கியூ பண்றா, மார்க்ஸ் ஆர்கியூ பண்றாரு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல என்ன பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். நான் என்னன்னு பார்த்தேன், அதாவது மெட்டீரியல் வச்சு தான் ஹிஸ்டரி மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் மேன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் சேம் வேர்டு தான். இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்ட்ரக்சர். இதை வச்சு தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை பொறுத்து தான் ஸ்டேட் எப்படி இருக்கும், மக்கள் எப்படி இருப்பாங்க, கல்ச்சர் எப்படி இருக்கும், சொசைட்டி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னா கேபிட்டல் சொசைட்டி கண்ட்ரோல் பண்ற ப்ரொடக்ஷனா இருக்கு. அது சர்ப்ளஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அது வேலைக்கு ஆகாது, அது மூலமா ஏலியனேஷன் ஆகுது. ஸோ எதுக்காக நீ ஒர்க் பண்ணணும், நீ என்ன பண்ண அப்படின்னா ரெவல்யூஷன் பண்ணி ஃபுல் கண்ட்ரோல் நீ எடுத்துக்கோ. அது மூலமா கம்யூனிசம் சோசியலிசம் கிரியேட் ஆகிரும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லேவ்ஸ் வர்சஸ் மாஸ்டர் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃப் வர்சஸ் லார்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒர்க்கர்ஸ் வர்சஸ் கேபிட்டலிஸ்ட் இருக்கு. தட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். மெட்டீரியல் மூலமா ஹேவ் நாட்ஸ் வச்சு தான் என்னவா இருக்குன்னா ஹோல் ஹிஸ்டரி ரன் ஆகுதுன்னு சொல்றாரு. ஐடியாஸை வச்சு கிடையாது, ஹெகல் சொல்ற மாதிரி. நெக்ஸ்ட் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு இன்ஹெரண்ட் வழியே இல்லை, அது நடந்துதான் ஆகணும். ஏன்னா அது ஏலியனேஷன் பிரின்சிபல்ஸ் இருக்கிறதுனால, சர்ப்ளஸஸ் இருக்கிறதுனால, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் கேட்கும்போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது சென்டர் ஆஃப் பிரின்சிபலாக வச்சுக்கணும். கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஏலியனேஷன் அப்படிங்கிறது தனியாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பிளான் டு கம்யூனிசம், பாத் டு கம்யூனிசம். கம்யூனிசம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார், ரெவல்யூஷன் இஸ் தான் ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிறாரு. ஸோ வயலன்ஸ் இஸ் த மிட்வைஃப் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறாரு. ரெவல்யூஷன் நடக்கணும் அப்படின்னா வயலன்ஸ் மூலமா ஒரு சேஞ்ச் தான் நடக்கும். கேபிட்டலிஸ்ட் விட்டு கொடுக்க மாட்டான் சிம்பிளா. ஒரு வழியே இல்லைன்னு என்ன பண்ணாது வயலன்ட்ல இன்வால்வ் ஆகணும், ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ த பொலிட்டிக்கல் விஷன், ரெவல்யூஷன் அண்ட் ஃப்ரீடம். ரெவல்யூஷன் மூலமா ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ அப்போ பீப்புள்ஸ்க்கு என்ன இருக்குன்னா கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது. எவன் பேஸ் ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்றானோ அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர். இப்போ பேஸ் ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோலை நான் எடுத்துக்கணும், என் கையில் எடுத்துக்கணும். கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து
ஒர்க்கர்ஸ் வந்து கம்யூனிஸ்ட் மோட் ஆஃப் என்னது ப்ரொடக்ஷனுக்கு, சோஷியலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மாற்றணும். கேபிட்டலிஸ்ட் மாடல்னா என்ன அர்த்தம்னா சர்ப்ளஸை பேஸ் பண்ணியிருக்கோம். லாபம் எவ்வளோ இருக்கோ லாபத்தை வந்து எம்ப்ளாயியை ஒர்க்கரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சேர்க்கிற சர்ப்ளஸை கேபிட்டலிஸ்ட் வச்சு ஃபர்தராக அதை இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்தராக என்ன பண்ணுவான், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே ஒர்க்கர்ஸே சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ் பண்ணி அவனே ஓனராக இருப்பான், லாபத்தை எல்லாரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிடுவாங்க. தட்ஸ் என்ன அப்படின்னா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கு என்ன தேவை, ரெவல்யூஷன் தேவை. அது வயலண்டாக இருக்கும். வயலன்ஸ் இஸ் அ மிட்வைஃப் ஆஃப் என்னது சேஞ்சுன்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஸோ மார்க் என்விஷன் ப்ரொலெட்டரியேட் ரெவல்யூஷன். ப்ரொலெட்டரியேட் அப்படிங்கிறது ஒர்க்கர்ஸ் மாங்க, போர்ஜோயிஸே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது கேபிட்டலிஸ்ட் கிளாஸ். ஸோ ப்ரொலெட்டரியேட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கல். ரெவல்யூஷன் மூலமா ஸ்டேட்டை வந்து என்னது மாத்துறது மட்டும் கிடையாது, ஸ்டேட்டை இல்லாம ஆக்குறது மட்டும் கிடையாது, ஸ்டேட்டை கவர்மெண்ட்டை கவுக்குறது மட்டும் கிடையாது, பட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஹேவ் நோட்ஸ் இல்லாம, பிரிவு இல்லாம, கிளாஸ் கான்ஃபிளிக்ட் இல்லாம எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணணும் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. அது மூலமா நியூ மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்ண முடியும். அந்த நியூ மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஈக்குவலா ஓனர்ஸா இருந்து ஈக்குவலா எல்லாரும் இது பண்ற மாதிரி, ஈக்குவலா எல்லாரும் இருந்து ஈக்குவலா ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நியூ சூப்பர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றது தான் பாத்தீங்கன்னா அந்த ரெவல்யூஷனோட எய்மா இருக்கும். நியூ மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா நியூ என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர். அந்த நியூ சூப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாரோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாட் ஒன்லி இந்த மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை முதல்ல யாரு கண்ட்ரோல் பண்ணா, கேபிட்டலிஸ்ட் பண்ணா, அது மாதிரி இருக்காது. இது சொசைட்டி, சோஷியல் எல்லாருமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கான நலனுக்கான என்னவா இருக்குன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ ரெவல்யூஷனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ஃபர்தர் டீட்டெயிலாக போகும்போது ரெவல்யூஷனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ், அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் லேபரே தன்னோட எக்ஸ்ப்ளாய்டேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓனாவே, நான் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறேன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாஸ் இன் இட் செல்ஃப், அதுவே முதல்ல அவன் புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோடேஷனை ஃபர்ஸ்ட் அவன் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ், கிளாஸ் கான்சியஸ்னஸ், கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப். அப்போ நான் ஒரு கிளாஸா இருக்கிறதுனால, நான் குரூப்பா இருக்கிறதுனால இன்னொரு குரூப் என்ன பண்றதுன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது கிளாஸ் இன் இட் செல்ஃப், இது கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃப்ரீடம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணும். இப்போ ஃப்ரீடம்னா என்ன, ரெவல்யூஷன் மூலமா ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணும். ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா நாட் எ கிவன் ரைட். லிபர்ட்டி கொடுக்கறதும் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதும் ஃப்ரீடம் கிடையாது. ஃப்ரீடம் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சோஷியல் கண்டிஷன்ஸ். சோஷியல் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது சோஷியல் கண்டிஷன் என்ன அர்த்தம்னா உனக்கு ஃப்ரீடம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஃப்ரீடம் ஃப்ரம் நெசசிட்டி இஸ் த ஃப்ரீடம். இவரோட ஆங்கிள் படி ஃப்ரீடம் அப்படிங்கிறது லிபர்ட்டி கிடையாது. ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடையாது. ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன கிடையாதுன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்பெல்லாம் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஹார்ட் ஒர்க், டிஃப்ரெண்ட் டேலண்ட், வில் பவர் இருக்கும்போது சொசைட்டியுமே ரொம்ப இன்ஈக்குவலா மாறிடுது. என்ன சொல்லணும்னா ஃப்ரீடம் ஃப்ரம் நெசசிட்டி அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம். நெசசிட்டியில இருந்து உனக்கு ஃப்ரீடம், அதாவது பேசிக் நெசசிட்டிஸ் உனக்கு ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணிடும். உனக்கு தேவையான ஃபுட்டு, கிளாத்து, ஓகேவா, வீடு, ஹோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணிடும். அப்போ உனக்கு நெசசிட்டியில் பிரச்சனை இருக்காது. அது எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் குவியாது. வெல்த் நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிரும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஈக்குவல் திங்ஸஸ் ப்ரொவைட் பண்ணிடும். அப்போ உனக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸஸ் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்றது தான் நிறைய கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல பேசிக் திங்ஸஸ் எல்லாமே ஃபுட்டு, எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ த எபிலிட்டி டு ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஒன்ஸ் நேச்சர். அது மூலமா உன்கிட்ட நெசசிட்டி ஃப்ரீடம் கிடைக்கும் போது நீ சம்பாதிச்சே ஆகணும், இருந்தே ஆகணும், டெய்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓடுறனே தெரியாம ஓடாம நீ ஃப்ரீயா தனியா ஓகே எனக்கு எல்லாமே நெசசிட்டிஸ் எல்லாம் பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண போறேன், என்னோட கிரியேட்டிவிட்டியை என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஜெனரல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு விஷயம், பட் அவரோட ஐடியா இது. ஸோ அப்போ என்ன ட்ரூ ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒன்லி வென் சொசைட்டி மீட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ். சொசைட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசிக் நீட்ஸ் எல்லாரும் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரூ ஃப்ரீடம் என்ன பண்ண முடியும்னா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சோஷியலிசம் வெர்சஸ் கம்யூனிசம். ஸோ சோஷியலிசம்ல ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் நடந்த உடனே என்ன பண்ணுவோம்னா சோஷியலிசம் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். இந்த சோஷியலிசம்ல என்ன இருக்கும்னா from each according to his ability to each according to his work. அப்படின்னா
ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி. ஒவ்வொருத்தனும் அவன் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பான். அவனை புஷ் பண்ணக்கூடாது, புல் பண்ணக்கூடாது. டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் ஒர்க். அவன் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு என்ன பண்ணணும்னது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். ஓகே, டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் ஒர்க், அதுக்கு தகுந்த மாதிரி கேஷ் சேலரி கொடுக்கணும். ஆனால் அவனோட பேசிக் நீட்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த சொசைட்டி ஃபில் பண்ணிடணும். கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ வேலை பார்க்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து மார்க்ஸோட சோஷியலிசம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம், பொலிட்ரியட் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அவரோட கம்யூனிசம். ஸோ கம்யூனிசம் எப்படின்னா ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி. ஒவ்வொருத்தனும் அவனோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒர்க் பண்ணுவான். அவ்வளோதான், அவன் இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் நீட். அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை ஃபுல்லாக என்ன பண்ணணும் ஸ்டேட்டே ப்ரொவைட் பண்ணும். அப்படி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால அவர் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்னது கம்யூனிசம், எனக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெவல்யூஷனாக வைக்கிறார். ஆல்ரெடி ரெவல்யூஷன் நடந்துச்சு, பொலிட்ரியட் கண்ட்ரோல், ஒர்க்கர்ஸ் கண்ட்ரோலில் ஃபுல்லாக வந்துருச்சு கண்ட்ரி. அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு தகுந்த மாதிரி கேஷ் கொடுப்பான். நான் பேசிக் நெசசிட்டியாக என்ன பண்ணினானது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னானது கம்யூனிசம் என்ன பண்ணானது டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் நீட். அவனுக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் என்னது ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் என்ன அப்படின்னா கம்யூனிசம் அப்படிங்கிறது. ஸோ கம்யூனிசம் அப்படிங்கிறது என்னது த ஃபைனல் ஸ்டேஜ். கிளாஸ்லெஸ், அதில் கிளாஸ் இருக்காது, ஹேவ் நோட்ஸ் இருக்க மாட்டான். ஸ்டேட்லெஸ் சொசைட்டியாக இருக்கும், அங்கே ஸ்டேட் இருக்காது. ட்ரூ ஈக்குவாலிட்டி இருக்கும் அங்கே. ஸோ ட்ரூ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஈக்குவாலிட்டி ஆஃப் என்னது அவுட்கம். அவுட்கம் அப்படிங்கிறது கடைசியில் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கும். நாட் என்ன கிடையாது அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்டே என்னவா இருக்கக்கூடாது, எல்லாம் ஈக்குவல் கொடுத்துட்டு கடைசியில் என்ன இருந்தானது எல்லாரும் அன்ஈக்குவலாக மாறுறதுக்கு அவுட்கமுமே ஈக்குவலாக இருக்கும். தட்ஸ் அ ட்ரூ ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம். ஸோ இது வந்து கார்ல் பாப்பர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா மார்க்ஸ் ஆஸ் தி எனிமி ஆஃப் என்னது ஓப்பன் சொசைட்டி அப்படிங்கிறார். ஆல்ரெடி கார்ல் பாப்பர் வந்து பிளாட்டோவையும் அப்படி தான் சொல்லுவார். பிளாட்டோ அண்ட் மார்க்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஓப்பன் சொசைட்டினா என்ன அர்த்தம், ஓப்பன் சொசைட்டியில் எல்லாருமே என்னது ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி அது மூலமாக வர விஷயம் மூலமாக பீஸ் மீல் சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக டயலாக் மூலமாக ஒரு அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ அப்படி இல்லாமல் இவர் என்ன பண்ண ஹோலிஸ்டிக் மொத்தமாக பீஸ் மீல் சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டியை பேசி 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 வயலன்சஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக சொசைட்டியை சேஞ்ச் பண்ணும். இவர் ஒரேடியாக ஹோலிஸ்டிக்கானது ரெவல்யூஷன் மூலமாக சேஞ்ச் பண்ண நினைக்கிறார். தட்ஸ் ராங் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிசிஸ்ட். ஹிஸ்ட்ரியை மேனோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் ஸ்லேவ்னு இருந்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது சர்ஃப் பார்த்தீங்கன்னா என்னது லார்டாக இருந்தான், அதுக்கப்புறம் என்னது ஒர்க்கர்ஸ் கேபிட்டலிஸ்டாக இருந்தான் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துட்டு தான் இஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்றதை ஹிஸ்டோரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறாரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் டிட்டர்மினிஸ்டிக். எக்கனாமிக் டிட்டர்மினிஸ்டிக்கா இருக்கிறார். எந்த விஷயம் சொன்னாலும் அதை எதை வச்சு டிட்டர்மைன் பண்றாரு அப்படின்னா எக்கனாமியா டிட்டர்மைன் ஹேவ் நோட்ஸை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா ஹோல் ஹிஸ்டரியை ஹோல் பிலாசபியை கிரியேட் பண்ண. அப்படி இல்லை, எக்கனாமி மட்டும் ஒரு ஃபேக்டரா இருக்காது, கல்ச்சர் ஒரு ஃபேக்டரா இருக்கும், லாங்குவேஜ் ஒரு ஃபேக்டரா இருக்கும், ஈவன் ஹிஸ்டரி இட் செல்ஃப் ஒரு ஃபேக்டர், அந்த கண்டெக்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன் ஒரு என்னவா இருக்கும்னா ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் பாப்பர் டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ வார்னிங் என்ன பண்ணானா இட்ஸ் டெலியாலஜிக்கல் சர்டைனிட்டி, இதுதான் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன சொல்றாரு, ஆக்சுவலாக மார்க்ஸோட பிரின்சிபல் படி அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்குமா, மாஸ்டர் ஸ்லேவ், லார்டு சர்ஃப், கேபிட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ், அதுக்காக எதுவுமே இல்லாமல் கடைசியில் சோஷியலிசம்க்கு அப்புறம் கம்யூனிசம் கிரியேட் ஆகும். அந்த கம்யூனிசம் கிரியேட் ஆகுது, இப்படிதான் வேர்ல்டு நடக்கும் அப்படிம்பாரு. இது வந்து நேச்சுரல் நடந்தே ஆகணும் அப்படிம்பாரு. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது மூலமா என்ன ஆகுதுன்னா ப்ளூரலிசம், நிறைய ஐடியாஸ், வேற பீப்புள்ஸ் நிறைய டெலியாலஜினா இதுதான் நடக்கும்னு ஆல்ரெடி சொல்றாரு. ஆனால் அது மாதிரி நடக்கல மார்க்ஸ் சொன்ன மாதிரி. அதனால என்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளூரலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நான் சொல்றதான் கரெக்டுன்னு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரே இதில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கார்ல் பாப்பர் என்ன பண்றாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஸோ அப்போ என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படின்னா பொலிட்ரியட் ரெவல்யூஷன், ஒர்க்கர்ஸஸ் எல்லாமே சேர்ந்து போர்ஜுவஸ் அகேன்ஸ்ட் ரெவல்யூஷன் பண்ணுவான். ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் கிடையாது, சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், நியூ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்ணுவோம், நியூ சூப்பர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும் ரெவல்யூஷனுக்கு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் எக்ஸ்பெக்டேஷன், கிளாஸ் இன் இட் செல்ஃப்னு புரிஞ்சுக்கிடுவான். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப்னு கிளாஸ் கான்ஷியஸஸ் கிரியேட் பண்ணி வாழ ஆரம்பிப்பான். அது மூலமா ஃப்ரீடம் கிடைக்கும். ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரைட்ஸ் கொடுக்கறது கிடையாது, அது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் சோஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சோஷியல் கண்டிஷன்னா எல்லாருக்குமே ஹேவா இருக்கணும்,
ஹேவ் நாட்ஸ் ரெண்டு பிரிவாக இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே எல்லாமே பேசிக் நீட்ஸ் கிடைச்சிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீடம் ஃப்ரம் நெசசிட்டி அப்படிங்கிறது. ட்ரூ ஃப்ரீடம் அப்படிங்கிறது வென் ஒன்லி சொசைட்டி மீட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸை மீட் பண்ணுறது அப்படிங்கிறது. சோஷியலிசமுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் டிஃபரன்ஸ். சோஷியலிசமில் ஓரளவுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் ஸ்டில் சின்ன ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கும். அந்த கம்யூனிசமில் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை ஃபுல்லாக ஸ்டேட்டே ப்ரொவைட் பண்ணிடும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். அதில் கிளாஸ்லெஸ் ஸ்டேட்லெஸ் சொசைட்டி இருக்கும், ட்ரூ ஈக்குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தோம். அதோட கால் பாப்பர் அதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் மாடர்ன் ரெலவன்ஸ். இப்போவும் மார்க்ஸ் ரெலவெண்டாக இருக்கிறாரா அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும்போது இப்போவும் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்குது. பீப்புள்ஸ் ரொம்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ரொம்ப ரிச் வர்சஸ் போர் அப்படிங்கிறது இன்னமும் கிளாசிக்கல் என்ன இருக்குன்னா டிபேட் தான் அது. வெல்த் கேப் இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கு. பில்லியனியர்ஸஸ் அதிகமாகிட்டே போகிறாங்க. ரொம்ப பில்லியனியர்ஸஸ்ட்டு எக்கச்சக்கமாக எலான் மாஸ்க்கு ஏன்னா அமேசானோட ஃபவுண்டர்ஸ் இவங்களுக்குலாம் நிறைய கேஷ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அட் த சேம் டைமில் வேஜஸ் பெருசாக இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேங்குது. பில்லியனர்ஸஸ் பெருசாக வெல்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா நம்மளோட சேலரி வேஜ் ஐடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10 years பேக்கில் 15 years பேக்கில் ஸ்டார்டிங் சேலரியே 25-30 இருக்கும். இன்னமும் ஐடிக்கு அப்படி தான் இருக்குது. ஈவன் சம் இடத்துல பார்த்தீங்கன்னா 15-10க்குலாம் ஐடி போகிறான். முதலாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப்னாலே ஸ்டார்டிங் சேலரி அவ்வளோ இருந்துச்சு. இப்போ சேலரி ஸ்டாக்னேட்டாக இருக்குது அப்படிங்கிறனால இன்னமும் மார்க்ஸோட சர்ப்ளஸ் வேல்யூ லாபத்தை எடுத்து ஒரே இடத்துல சேர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் கிரியேட் ஆகுது. அண்ட் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண படுறாங்களா அப்படிங்கிற டிபேட் இன்னமும் இருக்குது. படுறாங்க அப்படிலாம் சொல்லாத, டிபேட் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் எழுதும்போது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பிளாட்ஃபார்ம் லைக் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே பார்சல் பண்ணிகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கும், வரிசையாக பொருள் வந்துகிட்டே இருக்கணும், டைமே கொடுக்க மாட்டாங்களாம். உடனே பார்சல் பண்ணிட்டு பாத்ரூம் போகிற டைம் இல்லை. இந்தியாவில் கூட பாத்ரூம் போகிற விட மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் இஷ்யூஸஸ்லாம் போயிட்டுருக்கு. வேறு லேபர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட்ஸ் சோர் பண்ணுறதுக்காக மட்டும் இதாக இருக்குது. லேபரோட என்ஜாய்மெண்ட்டு, லேபருக்கான ஒரு என்னென்ன கொடுக்கணும் வைக்கணும் விஷயத்தில் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது கேபிட்டல் வெர்சஸ் லேபர் அப்படின்னு கான்ட்ராடிக்ஷன் இன்னமும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிக் எக்கனாமியில் ஏதோ ப்ரொடியூசர்ஸ் அவன் பார்சல், அதாவது இப்போ ஸ்விக்கி ஜொமாட்டோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அவன் நமக்கு சாப்பாடு கொடுக்குறான். பட் அவன் ஒர்க்கை என்ஜாய் பண்ணாமல் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹேவ்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவன் ஒர்க்லேருந்து அவன் ஏலினேட் பண்ணான், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓகேவா, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயம். கிக் எக்கனாமியில் ஒர்க்கர்ஸ் ஃபீல் ஏலியனேட்டட் ஃப்ரம் த ஒர்க் ஈச் அதர் அண்ட் தெம் செல்ஸ். மிரரிங் மார்க்ஸ் ஐடியாஸ் ஆஃப் லேபர் பிகமிங் ஜஸ்ட் கமாடிட்டியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டு. எல்லாத்தையும் ரைட் ராங்லாம் சொல்லாத, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுங்க. ஓகேவா, டைலக்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் குளோபல் மூவ்மெண்ட்ஸில் இன்னும் கான்ஃப்ளிக்ட், பிளாக் லைஃப் மேட்டர்ஸஸ், கிளைமேட் ஜஸ்டிஸ் ப்ரொட்டஸ்டஸ், ஃபார்மர் அகிடேஷன்ஸு இந்தியாவில் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து இன்னமும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு பீப்புள்ஸ் ப்ரொட்டஸ்டஸ் மூலமாக, ஓகே மார்க்ஸ்னாலே ப்ரொட்டஸ்ட் தான், ஆனால் வயலண்ட் யூஸ் பண்ண சொல்கிறாரு. பட் வயலண்டாக இல்லைனா கூட இன்னமும் ப்ரொட்டஸ்டஸ் மூலமாக சேஞ்ச் பண்ண முடியுமா? லிபரல்ஸ்க்கு என்ன அப்படின்னா நம்ம லிபரல் டெமோக்ரஸியில் பீஸ்மியல் சோஷியல் இன்ஜினியரிங் தான். ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா தெருவில் இறங்கி போராடக்கூடாது. நீ கோர்ட் மூலமாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக தான் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். ஓட் மூலமாக எலெக்ஷன் மூலமாக தான் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்னாலே அது சோஷியலிசம் தாங்க. பீப்புள் இறங்கி போராட ஆரம்பிக்கிறது, சேஞ்சுக்காக ஆக்ஷனில் இறங்குறது, அதுதான் மார்க்சிசம் சோஷியலிசம் எல்லாமே. ஸோ அது இன்னமும் ரெலவெண்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் மீடியா. அப்போ தான் கன்சியூமர் கல்ச்சர் கிரியேட் ஆகிடுது. நீ என்ன திரும்ப 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 இதுதான் ஹாப்பினஸ்ஸோ, ஒரு அம்மானா இப்படி தான் இருக்கணுமா, ஒரு அப்பானா இப்படி தான் இருக்கணுமா, ஓகேவா, ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணுமா, ஓகே இல்லைன்னா ஒரு ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து அதை நம்பி அது மூலமாக கன்சியூமரிசமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சியூமர் கல்ச்சர் கிரியேட் ஆகுது அப்படின்னு டிபேட்ஸ் இன்னமும் இருக்குது. செலிபிரிட்டி வர்ஷிப் பண்ணுறது, அது மார்க்ஸ் டீப்பர் இன்இக்வாலிட்டியை இது பண்ணிடும். டீப்பர் இன்இக்வாலிட்டியாக மாஸ் பண்ணிட்டு கடன் வாங்கி அதில் விழுந்து, ஓகேவா, இது மாதிரி விஷயம்லாம் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பீப்புள் ஓட் ஒரு ஆக்ட் அகெயின்ஸ்ட் தர் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஓட் போகிறதில்ல. ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ் இல்லைன்னா நேஷனலிசம் இதுன்னு பார்த்து ஓட் போகிறானே தவிர எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்காக ஓட் போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் அண்ட் மீடியா இன்னமும் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணலாம். ஸோ என்வாரன்மெண்டல் கிரைசிஸ், இந்த மாதிரி சர்ப்ளஸே சேர்த்துட்டு போனால் கடைசியில் என்வாரன்மெண்டே இருக்காது. அப்போது அவர் சொல்கிற மாதிரி நம்மளோட ஓன் கிரேவை நம்மளே என்ன பண்ணணும் தோன்றோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு எக்ஸாம்பிளாகவும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அவரோட ரெவல்யூஷன், ஃப்ரீடம், காப்பாவர்டு கிரிட்டிசிசம், கன்ஃபர்ம்டு ரெலவன்சஸ் எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மார்க்ஸோட பேசிக் திங்ஸ். ஸோ நாளைக்கு கிராம்ஸ்கியோட பார்த்தீங்கன்னா ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா
மார்க்சிசம் வந்து இன்னைக்கு பார்த்தது மார்க்ஸ் என்ன சொன்னாரு, சோசியலிசம்னா என்னன்னு சொன்னாரு, கம்யூனிசம்னா என்னன்னு சொன்னாருன்னு பார்த்தோம். இதுக்கப்புறமா மார்க்ஸை ஃபாலோ பண்றவங்க மார்க்சிஸ்ட். அவங்க வந்து என்னது, ஆர்த்தோடாக்ஸ் மார்க்சிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, நியோ மார்க்சிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. பழைய மார்க்ஸை அப்படியே ஃபாலோ பண்றவங்க ஆர்த்தோடாக்ஸ் மார்க்சிஸ்ட். புதுசா இந்த மாடர்ன் எனது திங்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டவங்க நியோ மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து நம்ம 3rd டேல பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 3 நாள் முடியும் போது டோட்டலாக மார்க்ஸ் அண்ட் மார்க்சிசம் அப்படிங்கிற ரிலேட்டட் விஷயத்தில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்புறம் சோஷியலிசம் தனியாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சோஷியலிசமில் தியரி ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கும், இவங்களுக்கு தியரி ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் மை இன்னைக்கு. தேங்க்யூ.